இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் காலேஜில் கஞ்சா சப்ளை செய்த ஸ்மக்லர் மார்டின் கைது செய்யப்பட்டார். அவருடன் 4 கல்லூரி மாணவர்களும் கைது செய்யப்பட்டனர். சப் இன்ஸ்பெக்டர் சங்கரா தலைமையில் இந்த கைது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. தெரு தெருவாக ஸ்மக்லர் மார்டினை போலீசார் இழுத்து சென்றதை நீங்கள் படத்தில் காணலாம். அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்களையும் தீவிரமாக விசாரிக்கிறார்கள். போலீசாரால் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க கோரி கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் விடுதலை ஆவார்களா? சார், எதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? காரணம் சொல்ல முடியுமா? சார், இந்த கேஸ் பத்தி வேற இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க சார்? இப்போ எங்களுக்கு வந்த தகவல் படி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நாங்க எந்த விஷயங்களும் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, சோ ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த கேஸ் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரீங்களா? எந்த கேஸ்? ஏய், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாதுன்னு இப்பதான் பிரஸ் மீட்ல சொன்னேன். உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இப்போ அரெஸ்ட் ஆனவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்கிட்ட இங்க பேச முடியாது. தேவையில்லாம இங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இடத்த காலி பண்ணுமா? சார் ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். ஏமா, ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்புமா. சார், இந்த ரிப்போர்ட்டர்ஸோட இதே தொலையா போச்சு. போமா வெளியா. இல்ல சார். ஏய், உனக்கு 1 hour டைம் தரேன். என்ன வேணுமோ கேட்டுக்க. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. என் பேர் சமீரா. நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இந்த கேஸுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் சொன்னீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேடம், நாங்க என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க மேடம். உண்மையில என்ன நடந்ததுன்னா, ஹாய் மச்சான். மொக்கைங்களா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா? காலங்கத்தால கிளாஸுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு மச்சி. நாங்களாம் வீட்டுக்கு போகாமலே இங்கே டென்ட் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம் மச்சி. எப்பா, இங்கே டென்ட் போட்டு குடும்பத்தை நடத்துங்க. டேய் குட்ட, ஒரு சிகரெட் குடுறா. டேய், சிகரெட் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதுல. அந்த கவர்மெண்ட் டாக்ஸ்லாம் கட்டிடலாம் போல.
ஆனா உன் சிகரெட் டாக்ஸை தான் கடைசி வரைக்கும் கட்ட முடியாது போலடா. கேட்க மாட்டேங்கிறான். திருட்டுதம்மா. காலேஜுக்குள்ளேயே உக்காந்துட்டு தைரியமா சிகரெட் வர பிடிக்கிறீங்களா? முத்தம் மூஞ்சி கத்துறோம்டா. நீங்க எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ரா. ஒழுங்கா பாஸ் பண்ணிட்டு வெளியில போய் வேலையை பாருங்க. நீங்களும் இங்க தம் போட தானே சார் வந்தீங்க? சாரி சார், சாரி சார். சாரி பூரி. சாரி. ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா பிக்காளி பையல. எங்க நம்ம நாட்டுக்கோழிய காணோம்? ஆஹா, நாட்டுக்கோழி வந்துருச்சு. மஞ்சள் புடவையே வருக. ஹாய் பியூட்டி. என்ன சுப்பு, இன்னைக்கு ஃபுல் மில்ஸ் போடுவியா? போட்டுடலாம். பீஸா இருக்கா மச்சான்? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். டேய் எங்கடா? யார் இவ? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா? எந்த டிபார்ட்மெண்ட் இவ? குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டேனா? சமாளிப்போம். இவளை என்ன क्वेश्चन கேட்டு மடக்கலாம்? ஓகே. Anyone of you know what you mean by mechanism? Don't know? Okay, next. What is thermomechanism? You. Yeah, you. வேஸ்ட் காய்ஸ். ராயல் மெக்கானிசம் பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. ஏ யூ, வாட் யூ மீன் பை தெர்மோ மெக்கானிசம்? பேசிக் நாலேஜ் கூட தெரியாம எதுக்கு இன்ஜினியரிங் வந்து சேர்ந்தீங்க? யாரு இவன் ஐஎஸ் கிளாஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் क्वेश्चंस கேக்குறான்? எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே?